மக்களே, வெல்கம் டு டெய்லி டாக்ஸ். நேற்று எபிசோடோடைய கண்டினியூவேஷனை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக நேற்று வந்து 2 விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த 15 lakh வந்து ப்ரைஸ் மணி நம்ம எதிர்பார்க்காதது, நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. இந்த மணியை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஒன்று வந்து ஃபேமிலியாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி விஜய்க்கு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அம்மாவோ குமரனோ யோசிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நானுமே சொல்லியிருந்தேன், ஏன்னா நம்ம காவேரி வந்து 15 lakh தான் விஜய் கொடுத்த மாதிரி காமிச்சிருந்தாங்களாம். ஸோ அதே அமௌண்ட்டு உங்கள் ப்ரைஸ் மணியாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது மேபி அதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு, இப்போ வந்து அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா அதில் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி காமிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நான் வந்து கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்காத ஒரு விஷயத்த சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை ஏன் விஜயை இந்த அமௌண்ட்டு கொடுத்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கக்கூடாது குமரனுடைய ப்ரைஸ் மணியா அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லியிருந்தீங்க. நிஜமாக இந்த பாயிண்ட் வந்து நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. மேபி அப்புறம் நானுமே திங்க் பண்ணேன், மேபி அதுக்குமே சான்சஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான், எதையுமே வந்து நம்மளால கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஏன்னா டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேபி இந்த மாதிரி 2-3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு அந்த மணியை வச்சு. ஓகேங்களா? இன்னொன்று வந்து சப்போஸ் இந்த மணியை எடுத்துட்டு போயிட்டு விஜய் மூலமா அது வரல, ஈவன் இவங்க வின் பண்ண மணியை எடுத்து போய் விஜய் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. ரொம்ப வந்து எப்படி சொல்றது, மறுபடியும் எமோஷனலாக ஃபீல் பண்ற மாதிரிலாம் காமிக்க மாட்டாங்க. அவர் சைடில் இருக்க சில வேலிடான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வைப்பாரு அந்த சைடில். பிகாஸ் ஒரு தடவை நிவின் கூட காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு சம்திங் சொல்வார் இல்லையா, அப்போ விஜய் வந்து சில டைலாக்ஸ் எல்லாம் பேசுவார். அந்த மாதிரி இவங்களை வந்து ஏதாவது பேசி அனுப்பி வைக்கலாம். இதெல்லாம் ப்ரெடிக்ஷன் தான். இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எபிசோட் வந்து எப்போ டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு நர்மதா கேட்பாங்க, ஸ்கூல் பசங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லணும்னு சொல்லி. அப்போ வந்து இந்த வீக்கெண்ட் வந்து டெலிகாஸ்ட் ஆகிடும்னு சொல்லும் போது நிறைய பேர் அதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. விஜய் வந்து ஒரு ஓரத்துல இருந்து பார்த்து அவர் வந்து அவருடைய வெற்றியை செலிப்ரேட் பண்ணார் இல்லையா, கண் கலங்கி. அதெல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுமோ டிவியில், அதெல்லாம் நம்ம நதி ஃபேமிலி பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. ஸோ மேபி அதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு டீப்பாக கொண்டு போவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, நமக்கு ப்ரோமோ எந்த மாதிரி கண்டென்ட் வரும். ஏன்னா விஜய் வந்து மகாராணி இருக்கிறது இங்கே தான், நான் வீட்டை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி செம குஷியாக இருக்காரு. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை அங்கே அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது. பிரவீன் சார் ஷேர் பண்ண அந்த பிடிஎஸ் இருக்கு. ஸோ அந்த பிடிஎஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜயும் அங்கே தான் இருந்திருக்காரு. ஈவன் அவரும் ஷேர் பண்ணியிருந்தாரு. இன்னும் அந்த அதே கலர் காஸ்டியூம்ல வந்து லைவ் வந்திருந்தாங்க. அப்போ ஸ்ரீனியும் அங்கே தான் இருந்திருந்தாங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்ச ப்ரோமோவில் ஹவுஸ் ஓனர் அங்கிள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட அதான் அந்த மாமியோட என்ட்ரியும் நாளைக்கு ப்ரோமோவில் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜயோடைய மாஸ் என்ட்ரி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறது வரலாம். அதர்வைஸ் மாஸாக போயிட்டு காவேரி முன்னாடி என்ட்ரி கொடுக்குற அந்த சீனை கூட நாளைக்கு ப்ரோமோவாக கொண்டு வரலாம். பார்க்கலாம். இன்னைக்கு நைட் வரைக்கும் டைம் இருக்கு. நம்ம வினோத் ப்ரோ சைட்லேருந்து, அதாவது எடிட்டர் சைட்லேருந்து ஏதாவது ஹிண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும். பிகாஸ் லாஸ்ட் வீக்கா இல்லை அதுக்கு முன் வீக்கோ ஷேர் பண்ணியிருந்தாங்களே அந்த ஃபோட்டோ வச்சு ஃபீல் பண்ணுற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ப்ரோமோவில் விஜய் வந்து எப்படி போயிட்டு மாஸ் என்ட்ரி கொடுத்து காவேரி வீடாண்டு ஸ்டே பண்ணுறாரு அப்படின்ற ஒரு ரீசனை வந்து ஒரு ப்ரோமோவாக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒப்பீனியன் தான். சொன்னீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி